பொல்லாத வயதில் காடுகளை வாழ்க்கை, மரம் நடுவதே பணி என்று இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான துளசி கவுடாவை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு இதோ. கர்நாடகாவில் உள்ள உத்தரகண்டா மாவட்டம் அங்கோலா தாலுகா ஹன்னாலி கிராமத்தில் ஹலக்கி பழங்குடியின குடும்பத்தில் பிறந்தவர் தான் துளசி கவுடா. குழந்தை பருவத்தில் இருந்தே மரக்கன்றுகளை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் அங்கோலா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அவரது அர்ப்பணிப்பு மரங்களை நடுவதையும் தாண்டி நீண்டது. காடுகளின் முக்கியத்துவம் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர் பணியாற்றினார். மேலும் கர்நாடக வனத்துறை மரக்கன்றுகளை வளர்ப்பதில் இவரது தனித்திறமையை அங்கீகரித்து பணியாளராக சிறப்பு அந்தஸ்து வழங்கி ஓய்வு பெற்ற பிறகும் பணியை தொடர அனுமதி வழங்கியது. தாவரங்களின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் துளசி கவுடா பத்மஸ்ரீ மற்றும் இந்திரா பிரியதர்ஷினி விருஷா மித்ரா விருதுகளை பெற்றார். 2020 ஆண்டு நடைபெற்ற பத்மஸ்ரீ விருது வழங்கும் விழாவில் விருது பெற பாரம்பரிய உடையில் செருப்பு போடாமல் வெறும் காலுடன் வந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இந்நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த துளசி கவுடா தனது 86 வயதில் காலமானார். அவரது மறைவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். காடுகள் பற்றியும் காட்டின் தன்மை, விதைகளின் வீரியம் போன்றவைகள் பற்றியும் நமக்கு புட்டு புட்டு வைத்த துளசி கவுடா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் எப்போதும் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை.